வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை செய்ய போகிறேன். என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். வெந்தயம், கடுகு, வெங்காயமும் பூண்டையும் முழுசாக வைக்கணும். அப்போ தான் குழம்புல நல்லா குழம்புல ஊற்றி சாப்பிட்டுக்குள்ள நல்லாயிருக்கும். இந்த யூடியூப்பில் வாசத்தை மட்டும் வச்சுட்டாங்கன்னு மட்டுங்க, செம்மையாக இருக்கும். எல்லாமே செய்கிறாங்க, குழம்பு அது இதுன்னு எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்மெல்லை மட்டும் எந்த செல்ஃபோன்காரங்களும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. சைனாக்காரனை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். மற்றதை கண்டுபிடிக்கிறத எதை கண்டுபிடிங்கய்யா. தக்காளி, வெந்தயக்கீரை குழம்புக்கு கொஞ்சம் எல்ஜி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அலசி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டோம்னா வெங்காயம், உப்பு, இந்த வெயிலுக்கு கோடை வெயில் அது மண்டையை புழக்குது. வெயிலுக்கு கூலிங்காக நம்ம சேர்த்துக்கணும். வெந்தயக்கீரை அவ்வளோ நல்லதே, கூலிங்கு குளிர்ச்சி என்னென்னவோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் உடலுக்கு. பிள்ளைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். தூள், புளிக்குழம்பு தூள், புளி, இறக்க போகிறப்ப கொஞ்சோண்டு வெல்லம், வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெந்தய குழம்பு ரெடி.